Dear 10, 11 and 12 standard students, படிச்சதெல்லாம் மறந்துகிட்டே இருக்கு. மார்க்கும் வர மாட்டேங்குது. ஏதோ ஒரு பிரெயின் ஹேக் இப்போ எக்ஸாம் டைம்ல கிடைச்சா எவ்வளோ நல்லா இருக்கும். இருக்கக்கூடிய எல்லா புக்கும் ஒரே டைம்ல நம்ம பிரெயின்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கணும். ஒரு ரோபோட் மாதிரி அதை கரெக்டா டெலிவர் மட்டும் பண்ணா போதும் எக்ஸாம்ஸ்ல. யோசிச்சிருக்கோமா இல்லையா? ஸோ படிக்கும்போது எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இருக்கக்கூடாது. நான் ஃபோக்கஸ்டா படிக்கணும். அதுக்கு என்னெல்லாம் நான் பண்ணணும்? ஸோ இது எல்லாமே நம்ம வந்து இப்போ ரீசெண்டா ஒரு கூகுள்ல சர்ச் பண்ணதோ இல்லை யூடியூப்ல சர்ச் பண்ணா கீ டேர்ம்ஸா இருந்திருக்கும். சரி, அப்ப என்ன பண்ணலாம்? என்ன டெக்னிக்கை ஃபாலோ பண்ணலாம்? இல்ல ஒரு சில டிப்ஸை ஃபாலோ பண்ணாலே நம்மளாலையும் சூப்பரா இப்போ மார்க்கை இம்ப்ரூவ் பண்ண முடியுமா? ஸோ அதான் நான் சொல்ல போறேன். ஸோ அதுக்கான ஒரு பெஸ்ட் டெக்னிக் என்ன அப்படின்னா சாம்பார் டெக்னிக். ஸோ நீங்க சாப்பிடக்கூடிய இந்த சாம்பார் கிடையாது. ஸோ இந்த சாம்பார் டெக்னிக் டிஃப்ரெண்டா இருக்க போது கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. டெஃபினெட்லி எல்லாத்துக்குமே மார்க் இம்ப்ரூவ் ஆக தான் போகுது. ஸோ நான் இதெல்லாம் ஃப்ரம் 100 லேர்னிங். முதல்ல ஸ்லீப். ஸோ சாம்பார்ல எஸ் என்ன அப்படின்னா ஸ்லீப். இந்த ஸ்லீப் எதுக்காக? எல்லாருமே நம்ம சொல்லியிருக்கோம், மேம் நான் நைட்டு விடிய விடிய படித்தேன் மேம், காலையில் 4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு படித்தேன் மேம், அண்ட் நைட்டு 12 மணி 2 மணி வரை நான் தூங்காமல் இவ்வளோ விஷயங்களை படிச்சுட்டு டேரெக்டாக போய் எக்ஸாம் எழுதினேன் மேம். மார்க் வந்துச்சா? இல்லையே. ஏன்னா படிச்சீங்க சரி, அதை பிரெயினில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்தீங்களா? இல்லை. ஸோ படித்தது ஓகே, நம்மளோட ஷார்ட் டேர்ம் மெமரியில் ஸ்டோர் ஆகிட்டு இருக்கு. அதை லாங் டேர்ம் மெமரியில் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு தூக்கம் தான் முக்கியம். ஸோ அதுக்காக நான் ஃபுல் டே தூங்கிட்டே இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நான் நைட்டு ஒரு 11 12 மணி வரலும் படித்தேன். ஒரு 5 to 6 hours நான் நல்லா தூங்கி எந்திரிச்சாதான் அந்த பிரெயினில் வந்து அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் ஸ்டோர் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கு நம்ம டைமே கொடுக்காம இருந்தோம்னா அது எப்போ ஸ்டோர் ஆகும்? ஸோ நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, விடிய விடிய படிச்சிருந்தாலும் அந்த எக்ஸாம்ல நான் 100 மார்க் வாங்கியிருக்கேனா? கிடையாது. ஸோ அதுக்கு முதல்ல நல்லா தூங்கி எந்திரிங்க. இப்போ இருக்க டைம்ல நான் 8 மணி நேரம் 9 மணி நேரம் தூங்கணும் அப்படின்னா முடியாது. ஸோ மினிமம் ஆஃப் ஒரு 5 to 6 hours நீங்க தூங்குங்க. படிச்சுதான் அப்பதான் வந்து மண்டையில நல்லா ஏற ஆரம்பிக்கும். ஓகேவா? ஸோ இது முதல் ஹேக். அடுத்தது அலர்ட். படிக்கலான்னு புக்கை எடுத்தாலே எல்லாருக்கும் பசிக்க ஆரம்பிச்சிடும். அப்ப என்ன பண்ணுவோம்? புக்கு கான்சென்ட்ரேஷன் வந்து புக்ல இருக்குமா? இல்ல. ஸோ மதியம் என்ன சாப்பிட்றது, நைட் நம்ம என்ன சாப்பிடலாம், அடுத்து ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் கிடைச்சா நல்லா இருக்குமே, இப்படி எல்லாம் யோசிச்சுட்டு இருப்போம். அப்ப எப்படி வந்து படிக்கிற விஷயம் மண்டையில ஏறும்? ஏறாதே. அதுக்கு என்ன பண்ணலாம்? ஸோ படிக்கும் போது கண்டிப்பா பசிக்க தான் செய்யும். ஸோ ஸ்நாக்ஸ் எடுத்துக்கலாம். மேபி ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸாக எடுத்துக்கலாம். ஸோ ஃப்ரூட்ஸ் இல்லை வெஜிடபிள்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். ஆனால் படிச்சுட்டு இதே மாதிரி சாப்பிட்டோம் அப்படின்னா தூக்கம் வந்துருமே. அப்போ என்ன மேம் பண்ணுறது? கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் மெடிடேஷன்லாம் பண்ணிட்டு ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் சாப்பிட்டாலே கொஞ்சம் எனர்ஜி கிடைக்கும். அது தெரியும் உங்களுக்கே. அந்த ஜங்க் ஃபுட் சாப்பிட்றக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஸோ ஒரு 5 நிமிஷம் மெடிடேட் பண்ணிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் கொஞ்சம் படிக்க ஆரம்பிச்சிடலாம். ஓகேவா? ஸோ அப்போ உங்கள் ஃபோக்கஸ் ஃபுல் என்ன கொஸ்டின் படிக்கிறோமோ அதில் மட்டும்தான் இருக்கும். சரி, அடுத்த விஷயம் மிஸ்டேக்ஸ். இந்த மிஸ்டேக்ஸ் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ நிறைய வந்து கோட்ஸ்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், லேர்ன் ஃப்ரம் யுவர் மிஸ்டேக்ஸ், இல்லை வந்துட்டு எம்ப்ரேஸ் யுவர் மிஸ்டேக்ஸ் அப்படின்னு. ஆக்சுவலி என்ன தெரியுமா, இதுவரையும் நீங்களும் ஏகப்பட்ட எக்ஸாம்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கீங்க. ஒரு சில எக்ஸாம் பேப்பர்ஸ்ல நம்ம ரொம்பவே போரான மார்க் வாங்கியிருப்போம், ஏன் ஃபெயில் கூட ஆகியிருப்போம். அந்த பேப்பர்லாம் இப்போ கண்ணில் பார்க்கணும்னு நினைச்சாலே ஒரு மாதிரி ஐயோ நோ, நெகட்டிவ் வைபே எனக்கு வேண்டாம் அப்படின்னு யோசிச்சிருப்போம். ஸோ ஆனால் அப்படி அந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் வேஸ்ட் அப்படின்னு அந்த பேப்பரை தூக்கி போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுதான் நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு பெரிய மிஸ்டேக்காக இருக்க போகுது. ஸோ அந்த பேப்பரை எடுங்க. இந்த பேப்பரில் ஒரு 5 மார்க் கொஸ்டினுக்கு நான் ஏன் 1 மார்க் தான் வாங்கியிருக்கேன், இல்லை 2 மார்க் தான் வாங்கியிருக்கேன், எழுதுனதுக்கான எனக்கு மார்க் வந்திருக்கா, இல்லை அந்த டைம்ல என் மைண்ட் என்ன ஓடிட்டு இருந்துச்சு, இந்த கொஸ்டினை நான் படிச்சுட்டு போயிருந்தேனா, தெளிவாக படிச்சேனா, எனக்கு கான்செப்ட் புரிஞ்சுதா, இல்லை அவங்க ஒரு கொஸ்டின் கேட்டு நான் ஒரு கொஸ்டினை எழுதிட்டு வந்திருக்கேனா, இது மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் அந்த டைம்ல நம்ம மைண்ட்ல ஓடி இருக்கும். ஏன்னா நம்ம அப்போ வந்து அந்த எக்ஸாம் பேப்பர் பார்த்தோன்னே ஒரு பதட்டத்தில் கூட படிச்சுட்டு போன கொஸ்டினை கூட தப்பா எழுதி வச்சுட்டு வந்திருப்போம். ஸோ அப்போ அந்த மிஸ்டேக்கை இனி நம்ம திருத்த ஆரம்பிக்கணும். அது எந்த ஒரு சப்ஜெக்டா இருந்தாலும் சரி, மிஸ்டேக்ஸ் பண்ணதை திரும்பி எடுத்து பாருங்க. அந்த மிஸ்டேக்ல இருந்து தான் நம்ம நிறைய கத்துக்க முடியும். ஸோ அதை முதல்ல பண்ணுங்க. பேப்பர் எடுத்து பாருங்க, ஏன் தப்பாச்சு, மார்க் எங்க போயிடுக்கு, அதை கால்குலேட் பண்ணி கரெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே இந்த பார்ட் சூப்பரா நம்ம எல்லாருமே மாத்திடலாம். மிஸ்டேக் இனி வரவே வராது பப்ளிக் எக்ஸாம்ல. அடுத்தது பிரேக். நான் என்னால் வந்து 10 மணி நேரம் நான் கண்டினியூஸாக படிக்கணும்னு நினைக்கிறேன் மேம், முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியாது. ஸோ நம்ம பிரெயின் வந்து அவ்வளோ தூரம் ஒரு விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணி பண்ண விடாது. அதுக்கு என்ன பண்ணலாம்? நான் ஒரு 1 hour படிக்கிறேன் அப்படின்னா மேபி ஒரு 10 minutes ஆஃப் ஒரு குட்டி பிரேக், இல்லை ஒரு 15 minutes கூட எடுத்துக்கோங்களேன். ஸோ ஒரு 5 to 10 minutes ரிலாக்ஸ் பண்ணிங்கனாலும் இந்த டைம் இந்த பிரேக் பீரியட்ல என்ன பண்ணும் அப்படின்னா ரீகால் பண்ணிட்டே இருக்கணும். ஓகேவா? அதாவது ரீப்ளே. ஸோ எப்படி இருந்தாலும் நம்ம கிரிக்கெட் மேட்ச்லாம் ரீப்ளே பண்ணி பார்க்குறோமோ அதே மாதிரி படிச்ச அந்த 1 மணி நேரத்துல படிச்ச விஷயத்த திரும்ப திரும்ப உங்க பிரெயினுக்கு ரீப்ளே பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ அப்போ அது என்ன பண்ணிடும் அப்படின்னா எல்லா விஷயத்தையும் லாங் டேர்ம் மெமரியில கொண்டு போய் ஸ்டோர் பண்ணி வச்சிடும். அதுக்கப்புறம் மறக்கவே மறக்காது. இது எல்லாமே வந்து நீங்க பண்ணக்கூடிய விஷயம் தான். ஸோ நான் 1 மணி நேரம் வந்து கண்டினியூஸா படிச்சேன், அந்த 10 நிமிஷத்துல நான் வேற ஏதோ ஒரு கொஸ்டின் படிச்சிருப்பேனே, பட் 1 மணி நேரம் படிச்சாலாம் மறந்துருமே. அதுக்கு ரெண்டுல எது பெட்டர்னு யோசிச்சு பாருங்க. இதுதான் பெட்டரா இருக்கும்.
ஒரு 3/4 மணி நேரம் படிச்சா கூட அடுத்த ஒரு 10 நிமிஷம் என்ன நான் படிச்சனோ அந்த பிரெயினுக்கு ரீப்ளே பண்ணி காமிச்சுக்கிட்டே இருங்க. ஓகே. ஸோ அடுத்த விஷயம், முக்கியமான விஷயம் அட்டென்ஷன். ஸோ இந்த அட்டென்ஷன் என்ன அப்படின்னா, படிக்கும்போது நோட்டிஃபிகேஷன் சவுண்ட் வந்தாலும், ஸோ நம்ம ஃபோன்லயும் தாண்டி வேற யார் ஃபோன்ல வந்தாலும் அது என்னவா இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஈகரன்ஸ் இருக்கு. அதே புக்ல ஏதாச்சும் ஒரு புதுசா ஒரு கொஸ்டின் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்க பாருங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தா நம்ம பார்ப்போமா? கிடையாது. ஸோ புக்கு படிக்கிறதுக்கும் அதே மாதிரி இந்த நோட்டிஃபிகேஷன் எது வந்து நமக்கு ஒரு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபோனோட நோட்டிஃபிகேஷன் தான். புக்கு வந்து ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு ஸ்டேஜ்ல இருக்கு. பட் அந்த பெயின் உங்களோட ஃபியூச்சருக்கு பயங்கரமான ஒரு ஹாப்பினஸை கொடுக்குமா? யோசிச்சு பாருங்க. கண்டிப்பா கொடுக்கும். ஸோ அப்போ அந்த மொமெண்ட்ல மேம் நான் டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டேன், என்ன பண்ணுறது? ஸோ ஜஸ்ட் டூ இட் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் மட்டும் தான் இருக்கணும். ஸோ நான் பண்ண போறேன், எனக்கு கண்டிப்பா இது ஃபியூச்சர்ல எனக்கு ஹெல்ப் பண்ண தான் போகுது. ஸோ மார்க் வரல அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணக்கூடாது. பிகாஸ் அடுத்த வர டெஸ்ட்ல நான் சூப்பரான பப்ளிக்ல சூப்பரான மார்க் வாங்கணும் அப்படின்னா இங்க வரக்கூடிய இந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ்லாம் டோட்டலா அவாய்ட் பண்ணிட்டு, ஓகேவா என்னால முடியும், நான் இப்ப படிக்க தான் போறேன் அப்படின்னு உங்க பிரெயினுக்கு நீங்க ஒரு அலர்ட் மெக்கானிசம் கொடுத்துட்டு படிக்க ஆரம்பிச்சிடும். ஓகேவா? ஸோ அடுத்தது ரெப்பிட்டேஷன். ஸோ இந்த ரெப்பிட்டேஷன் என்ன அப்படின்னா, படிச்சதை திரும்ப 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 லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ ரீலேர்னிங் மட்டும் தான் இங்கே ஹெல்ப் பண்ணும். ஸோ என்ன நான் படித்தேன், அது ஒரு சின்ன கீ பாயிண்ட் எழுதுனேன், 1 மணி நேரத்தில் படிச்சதை என்னால் ஒரு 4 லைன்ல என்னால் சொல்ல முடியுமா? அது முதல் விஷயம். ஸோ அதுதான் இங்கேயும் வந்து ரிப்பீட்டடாக அந்த இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ரேயர் சாங் இருக்குது. ஸோ அந்த ப்ரேயர் சாங் வந்து நமக்கு வேறு லாங்குவேஜில் கூட இருந்தாலும், அது இங்கிலீஷ்லேயே இருந்தாலும் கூட நம்ம ரிப்பீட்டடாக சொல்லிகிட்டே இருக்கிறனால உங்களை தூக்கத்தை எழுப்பி கேட்டால் கூட நீங்கள் அதை எந்த ஒரு மிஸ்டேக்குமே இல்லாமல் சொல்வீங்க. ஸோ அந்த இன்ஃபர்மேஷன்லாம் கரெக்டாக வருது. அப்போ படிக்கிறதையும் நம்ம அப்படி கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாமே. மேம் எப்படி மேம் அப்படின்னா முடியும். அதுக்கு இந்த ரிப்பீட்டேஷன் நம்ம எப்படி பண்ணலாம்? படிக்கும் போதே ஒரு வார்த்தை எனக்கு புரியலை அப்படின்னா மேபி வந்து லெக்சர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு திரும்ப அந்த கொஸ்டின்ஸை ரிப்பீட் பண்ணி பாருங்க. ஒரு 2 to 3 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணி பாருங்க. ஸ்பேஸ் விட்டு அந்த கொஸ்டினை டிவைட் பண்ணி படிங்க. கண்டிப்பாக புரிய ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த வார்த்தைக்கு மீனிங் புரியலையா, நமக்கு என்ன லாங்குவேஜில் அது நல்லா புரியுமோ அதுக்கு மாற்றிட்டு அதுக்கப்புறம் படிங்க. ஸோ இந்த ட்ரிக்கை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. டெஃபினெட்லி உங்கள் எல்லாருக்குமே இது பெரிய பிரெயின் ஹேக்காக தான் இருக்க போகுது. இப்போ சொல்லுங்க, யாரெல்லாம் வந்து இந்த சாம்பார் டெக்னிக்கை கரெக்டாக ஃபாலோ பண்ண போறீங்க? ஸோ அப்படின்னா மறக்காம சாம்பார்னு கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் கண்டிப்பா இந்த டெக்னிக் எல்லாமே உங்களுடைய மார்க் இம்ப்ரூவ் பண்றதுக்கு கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதுக்கு நான் கேரண்டி. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யூர் எக்ஸாம்ஸ். அண்ட் மறக்காம சாம்பார்னு கமெண்ட் பண்ணிடுங்க.